அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்காக உளவியல் மாதிரி தேர்வு ஒன்று தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 30 கொஷின்ஸ் இருக்கும். எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடிய கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் 1, மனவெழுச்சி சமநிலை பெறாதவர்கள். மனவெழுச்சி சமநிலை பெறாதவர்கள் யார் அப்படின்னாக்கா இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஊனமுற்றோர். ஆப்ஷன் பி, ஊனமுற்றோர். அடுத்து கொஷின் நம்பர் 2, ஆளுமை வளர்ச்சியுடன் நேரடி தொடர்பு கொண்டது. ஆளுமை வளர்ச்சியுடன் நேரடி தொடர்பு கொண்டது எது அப்படின்னாக்கா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, தற்கருத்து. ஆப்ஷன் பி, தற்கருத்து. அடுத்து கொஷின் நம்பர் 3, நடத்தைக்கு மிக முக்கிய பொறுப்பான காரணி. நடத்தைக்கு மிக முக்கிய பொறுப்பான காரணி இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, நாளமில்லா சுரப்பி. ஆப்ஷன் சி, நாளமில்லா சுரப்பி. அடுத்து 4வது கொஷின், ஷார்ட் டெம்பருக்கு காரணமான ஹார்மோன். ஷார்ட் டெம்பருக்கு காரணமான ஹார்மோன் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தைராக்சின். ஆப்ஷன் சி, தைராக்சின். அடுத்து கொஷின் நம்பர் 5, உடல் வளர்ச்சி வீதத்தையும் அளவையும் கட்டுப்படுத்துவது. உடல் வளர்ச்சி வீதத்தையும் அளவையும் கட்டுப்படுத்துவது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, தைராக்சின். ஆப்ஷன் ஏ, தைராக்சின். அடுத்து கொஷின் நம்பர் 6, உடலுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்தை தருவது. உடலுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்தை தருவது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பாராதைராய்டு. ஆப்ஷன் சி, பாராதைராய்டு. அடுத்து கொஷின் நம்பர் 7, உடல் உள்ளம் மனவெழுச்சிகளில் முக்கிய பங்கு வகிப்பவை. உடல் உள்ளம் மனவெழுச்சிகளில் முக்கிய பங்கு வகிப்பவை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, தைராய்டு சுரப்பி. ஆப்ஷன் டி, தைராய்டு சுரப்பி. அடுத்து கொஷின் நம்பர் 8, சோம்பேறித்தனத்தை உண்டாக்கும் ஹார்மோன். சோம்பேறித்தனத்தை உண்டாக்கும் ஹார்மோன் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, தைராக்சின். ஆப்ஷன் ஏ, தைராக்சின். அடுத்து கொஷின் நம்பர் 9, அறிவின் வாயில்கள் என அழைக்கப்படுவது. அறிவின் வாயில்கள் என அழைக்கப்படுவது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, புலன் உறுப்புக்கள். ஆப்ஷன் ஏ, புலன் உறுப்புக்கள். அடுத்து கொஷின் நம்பர் 10, இயக்கமிகு ஆளுமைக்கு எடுத்துக்காட்டு. இயக்கமிகு ஆளுமைக்கு எடுத்துக்காட்டு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஆசிரியர். ஆப்ஷன் டி, ஆசிரியர். அடுத்து கொஷின் நம்பர் 11, ஆளுமை வளர்ச்சியில் அதிக அளவில் செல்வாக்கு உடையது. ஆளுமை வளர்ச்சியில் அதிக அளவில் செல்வாக்கு உடையது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, பெற்றோர்கள். ஆப்ஷன் டி, பெற்றோர்கள். அடுத்து கொஷின் நம்பர் 12, துருவ பிரதேசங்களில் வாழ்பவர்கள். துருவ பிரதேசங்களில் வாழ்பவர்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, எஸ்கிமோக்கள். ஆப்ஷன் பி, எஸ்கிமோக்கள். அடுத்து கொஷின் நம்பர் 13, இரு முனைகளை கொண்ட ஆளுமை கூறுகளை உருவாக்கியவர். இரு முனைகளை கொண்ட ஆளுமை கூறுகளை உருவாக்கியவர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கேட்டல். ஆப்ஷன் ஏ, கேட்டல். அடுத்து கொஷின் நம்பர் 14, பரிவு எதிர்ப்பு என்பது எத்தகைய ஆளுமை பண்பில் ஒன்று. பரிவு எதிர்ப்பு என்பது எத்தகைய ஆளுமை பண்பில் ஒன்று இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இருமுனை. ஆப்ஷன் பி, இருமுனை. அடுத்து கொஷின் நம்பர் 15, எய்சன்க் ஆளுமை கூறின் படிநிலை. எய்சன்க் ஆளுமை கூறின் படிநிலை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 3. ஆப்ஷன் பி, 3. அடுத்து கொஷின் நம்பர் 16, ஆளுமையில் ஆதார பண்புகள் மேற்பரப்பு பண்புகள் பற்றி கூறியவர். ஆளுமையில் ஆதார பண்புகள் மேற்பரப்பு பண்புகள் பற்றி கூறியவர் ஆளுமையில் ஆதார பண்புகள் மற்றும் மேற்பரப்பு பண்புகள் பற்றி கூறியவர் யார் அப்படின்னா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கேட்டல். ஆப்ஷன் பி, கேட்டல். அடுத்து கொஷின் நம்பர்
17 எய்சன்க் ஆளுமை கூறின் மூன்றாவது நிலை. எய்சன்க் ஆளுமை கூறின் மூன்றாவது நிலை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நிலையின் தன்மை. ஆப்ஷன் சி நிலையின் தன்மை. அடுத்து கொஷின் நம்பர் 18 தன்னாய்வு திறன் அதிகம் உடையவன். தன்னாய்வு திறன் அதிகம் உடையவன். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அகமுகன். ஆப்ஷன் ஏ அகமுகன். அடுத்து கொஷின் நம்பர் 19 ஆளுமையில் பல பண்புகளை அளவிடும் முறையை டேஷ் எனலாம். ஆளுமையில் பல பண்புகளை அளவிடும் முறையை டேஷ் எனலாம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆளுமை வடிவுருவம். ஆப்ஷன் பி ஆளுமை வடிவுருவம். அடுத்து கொஷின் நம்பர் 20 பொறுத்துக ஆளுமை கோட்பாடு. கேலன், கிரெச்மர், ஸ்ப்ரேங்கர், லிப்ட் மற்றும் ஒயிட், ஷெல்டன், ஆக்பர்ன். ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி 563124. 56. ஸோ கொஷின் நம்பர் 20 ஆளுமை கோட்பாடுகளுக்கு வந்து பண்ணாக்கா சரியான விடை ஆப்ஷன் பி. ஸோ நம்ம பொருத்தி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு கேலன். ஸோ கேலனுக்கு வந்து பண்ணாக்கா 5th ஒன். ஸோ 5th ஒன் வந்து பண்ணாக்கா மன இயல்பு முறை. கேலன் வந்து பண்ண எதை சொல்கிறாரு? மன இயல்பு முறையை சொல்கிறாரு. அடுத்து வந்து பண்ணாக்கா கிரிச்மர் 2வதுக்கு வந்து பண்ணாக்கா 6வதாக இருக்கிறது உடல் அமைப்பு முறை. கிரிச்மர் சொன்னது வந்து பண்ணாக்கா உடல் அமைப்பு முறை. 3வதுக்கு வந்து பண்ணாக்கா 3வதே தான். ஸோ ஸ்ப்ரேன்கர் வந்து பண்ணாக்கா மதிப்பு முறைகள். ஸ்ப்ரேன்கர் வந்து பண்ணாக்கா மதிப்பு முறைகள். அடுத்து 4வதுக்கு வந்து பண்ணாக்கா 1வது லிப்ட் அண்ட் ஒயிட் வந்து பண்ணாக்கா தலைமை பண்பு முறை. லிப்ட் அண்ட் ஒயிட் வந்து தலைமை பண்பு முறை. அடுத்து ஷெல்டன் வந்து பண்ணாக்கா உடல் அமைப்பு முறை. ஸோ உடல் அமைப்பு முறை 2 பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆக்பர்ன் வந்து பண்ணாக்கா 4வது சமூகவியல்பு முறை. 4வது சமூகவியல்பு முறை. அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டானது. அடுத்து கொஷின் நம்பர் 21 தீவிர ஆளுமை கோளாறு என்பது. தீவிர ஆளுமை கோளாறு என்பது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும். ஆப்ஷன் டி அனைத்தும். ஸோ கொஷின் நம்பர் 22 பிக்னிக் என்ற உடல்வாகின் ஆளுமை பண்பு. பிக்னிக் என்ற உடல்வாகின் ஆளுமை பண்பு. இதற்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் பி மனப்பினி நிலை. ஆப்ஷன் பி மனப்பினி நிலை. அடுத்து கொஷின் நம்பர் 23 மன இயல்பு உளவியல் பெயர். சிடுமூஞ்சி, அழுமூஞ்சி, தூங்குமூஞ்சி, சிறிமுகத்தனன் அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க மன இயல்பு. ஸோ இதற்கான சரியான விடை வந்து பண்ணாக்கா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு செகண்டு. ஸோ சிடுமூஞ்சி வந்து பண்ணாக்கா கோலிரிக். ஆப்ஷன் செகண்ட் ஒன்று கோலிரிக் அப்படின்னு சொல்லுவோம். அழுமூஞ்சி வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட் ஒன்று இருக்கிறது மெலன்கோலிக். மெலன்கோலிக். அடுத்து வந்து பண்ணாக்கா தூங்கு மூஞ்சிக்கு வந்து பண்ணாக்கா 4வது இருக்கிறது பெல்க்மேட்டிக். பெல்க்மேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சிறிமுகத்தனன் வந்து பண்ணாக்கா சகுனி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து பண்ணாக்கா ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்து கொஷின் நம்பர் 24 சிசோதைம் என்ற ஆளுமையின் உடல் அமைப்பு. சிசோதைம் என்ற ஆளுமையின் உடல் அமைப்பு. ஆப்ஷன் டி ஏபி 2. ஆப்ஷன் பி ஏபி 2. ஸோ ஏவும் பி 2 தான் வந்து சிசோதைம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கொஷின் நம்பர் 25 ஜனநாயக போக்குடைய ஆளுமையை கூறியவர். ஜனநாயக போக்குடைய ஆளுமையை கூறியவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏபி 2. ஸோ ஜனநாயக போக்குடைய ஆளுமையை கூறியவர் லிப்ட் அண்ட் ஒயிட் 2 பேர் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து கொஷின் நம்பர் 26 சமூக தொடர்புகளில் நாட்டம் இல்லாத ஆளுமை. சமூக தொடர்புகளில் நாட்டம் இல்லாத ஆளுமை. இதற்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ சிந்தனைசார் ஆளுமை. ஆப்ஷன் ஏ சிந்தனைசார் ஆளுமை.
அடுத்து கொஷின் நம்பர் 27. பொறுத்துக ஆளுமை உடல்வாகு. எண்டோமார்ஃபி, எண்டோமார்ஃபே, மீடோமார்ஃபே. ஸோ இது மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை வந்து பண்ணாக்கா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி வந்து பண்ணாக்கா 1, 2, 3 அப்படியே கரெக்டாக இருக்குது. ஸோ எதுவும் வந்து பண்ணாக்கா மாற்ற வேண்டியதில்லை. எண்டோமார்ஃபிக்கு வந்து பண்ணாக்கா தசை வளர்ச்சி, கட்டான உடலமைப்பு. எண்டோமார்ஃபே இங்கே பாருங்கள், ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு பாருங்கள். எண்டோமார்ஃபே மெலிந்த நீண்ட எலும்பால் ஆனவர். மீடோமார்ஃபி அப்படின்னு சொன்னால் வயிறு மற்ற பாகம் பருத்திருத்தல். வயிறு மற்றும் மற்ற பாகங்கள் பருத்திருத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து கொஷின் நம்பர் 28. ஷெல்டனின் ஆளுமை வகைப்பாட்டின் அளவுகோல். ஷெல்டனின் ஆளுமை வகைப்பாட்டின் அளவுகோல் எத்தனை அப்படின்னா ஆப்ஷன் சி 6 to 7. ஆப்ஷன் சி 6 to 7. அடுத்த கொஷின் நம்பர் 29. சூதாடி என்ற ஆளுமை வகைப்பாட்டை கூறியவர். சூதாடி என்ற ஆளுமை வகைப்பாட்டை கூறியவர். 29வதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் சி ஆக்பர்ன். ஆப்ஷன் சி ஆக்பர்ன். அடுத்து கொஷின் நம்பர் 30. உள பகுப்பாய்வு கோட்பாட்டை கூறியவர். உள பகுப்பாய்வு கோட்பாட்டை கூறியவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஃப்ராய்டு. ஆப்ஷன் ஏ ஃப்ராய்டு. தேங்க்யூ டீச்சர்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.